சங்கீதம் 22:30. 22:30. சங்கீதம் 22:30. ஒரு சந்ததி அவரை சேவிக்கும், தலைமுறை தலைமுறையாக அது ஆண்டவருடைய சந்ததி என்னப்படும். ஆமென். ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். ஒரு சில தினங்களுக்கு முன்பாக ஒரு நாள் காலையில், நான் நினைக்கிறேன் போன வாரத்தில் அதிகாலையில் என்னுடைய சில நேரங்கள் ஆண்டவர் அப்படி பேசுவது உண்டு. இந்த வசனம் என் உள்ளத்தில் வந்துக்கிட்டே இருக்குது. காலையில் ஒரு 4:35 இருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வசனம் வந்துக்கிட்டே இருக்குது. அப்போ ஏன் இந்த வசனத்தை ஆண்டவரே உணர்த்துகிறீர் அப்படின்னு நான் அந்நிய பாஷையில் அப்படியே ஸ்தோத்திரம் பண்ணும்போது, ஆண்டவர் சந்ததிகளை கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணு. இன்றைக்கி ஆசீர்வாதத்தை நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணுறீங்க, அற்புதங்களை ஃபோக்கஸ் பண்ணுறீங்க, நல்லது. தேவைகளுக்காக ஜெபிக்கிறீங்க, நல்லது. அதை அடுத்த சந்ததி, அடுத்த ஜெனரேஷன். ஆமாம், இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஒவ்வொரு முறையும் சொல்லிக்கிட்டே இருப்பேன், திரும்ப திரும்ப ஏன் இதை இப்படின்னா ஈஸியாக உங்களுக்கு புரியக்கூடிய அளவில் உங்கள் தாத்தா பாட்டி அம்மாவுக்கு இருந்த விசுவாசம் பிள்ளைகளுக்குள்ள அதே அளவு இருக்கானா? இருக்காது. அப்போ அப்பா அம்மாவுக்குள்ளே இருந்த விசுவாசம் பிள்ளைகளுக்குள்ளே இருக்குமானா? இருக்காது. இந்த நாட்களில் பிள்ளைகளை ஆலயத்துக்கு கூட்டிகிட்டு போகிறதும் பைபிளை படிக்க சொல்கிறதும் ஒரு பெரிய டஃப். இதை ஒத்துக்கொள்ள வேண்டிய ஒரு காரியம். ஆனால் தேவனுடைய பிள்ளைகளே, நம்ம அந்த காலத்தில் உங்கள் அப்பா அம்மா உங்களை ட்ரீட் பண்ண மாதிரி, உங்களை வழி நடத்தின மாதிரி இப்போ இந்த காலத்தில் வழி நடத்த முடியாது. அந்த காலத்தில் தோலை உரிச்சு விடுவாங்க இல்லை? ஒரு 5 நிமிஷம் லேட் ஆயிடுச்சுன்னா உருட்டி எடுக்கிறதுக்குள்ளே என்ன ஒரு மாதிரி ஆயிரும். ஆனால் இந்த காலத்தில் பெற்றோரை உருட்டி எடுத்து விடுவாங்க. அது இந்த காலம். அதனால் கர்த்தருடைய பிள்ளைகளை, இந்த நாட்களுக்குரிய ஆவிகளை நம்ம இனம் கண்டுபிடிக்கணும். இந்த நாளுக்குரிய உதாரணத்துக்கு சொல்கிறோம். அந்த காலங்களில் யுத்தம் எப்படி நடக்கும்னா, எல்லாரும் ஒரு குறிப்பிட்ட இடத்துக்கு வருவாங்க, போர் ஆயுதங்களை வச்சுருப்பாங்க. அந்த என்ன வச்சுருப்பாங்க? அம்பு வச்சுருப்பாங்க, கத்தியை வச்சுருப்பாங்க, இல்லை ரதங்கள், குதிரை வீரர்கள் நேருக்கு நேர் யுத்தம் பண்ணுவாங்க. அது பழைய ஏற்பாடு காலத்தில் நிறைய சம்பவங்கள் நமக்கு தெரியும். ஆனால் இந்த நவீன காலத்தில் அப்படியா யுத்தம் பண்ணுறாங்க? இங்கேருந்து ஒரு பட்டனை ப்ரெஸ் பண்ணால் அமெரிக்காவில் குண்டு உழக்கூடிய அளவுக்கு எவ்வளவோ என்னெல்லாமோ டெக்னாலஜி வளர்ந்து போய் பயங்கர இராணுவத்துக்கே சாப்பாட்டுக்கு வழி இல்லாத தேசங்கள் கூட இராணுவத்துக்கு பல கோடிகளை இன்வெஸ்ட் பண்ணுறாங்க. காரணம், தங்கள் தேசத்தை பாதுகாப்பதற்காக. சரி, அப்போ அந்த நாட்களுடைய யுத்தம் வேற, யுத்தத்தின் அணுகுமுறை வேற, இந்த நாட்களுக்குரிய யுத்தத்தின் அணுகுமுறை வேற. அது மாதிரி அந்த நாட்களில் சபையை துன்பப்படுத்தின சாத்தான் வேறன்னு அவன்தான் இந்த நாட்களில் வேற ரூபத்தில் அவன் விசுவாசிகளையும் ஊழியர்களையும் சபைகளையும் துன்பப்படுத்துவான். சரியா? அப்போ இந்த நாளுக்குரிய பொல்லாத கிரியைகளை இனங்கண வேண்டும். அதுக்கு ஒரு ரெவலேஷன் வேணும். அப்போ சந்ததிகள் இன்னைக்கு தாக்கப்படுகிறது. ரொம்ப பாரம். எங்கே போனாலும் பையன் குடிக்கிறான். என்ன வயசு? 7 வயசு, 7ஆம் கிளாஸ் படிக்கிறான், அடிக்கிறான், குடிக்கிறான், ஓடிட்டான், எங்கே கிடக்கான்னு தெரியல. இப்படி நிறைய ஜப குறிப்புகள். தாங்கவே முடியல. பிள்ளைகளை படிக்க வைக்க முடியல. செல்ஃபோனோட தான் டாய்லெட்டுக்குள்ளே போகிறது இல்லை? சாப்பிடும்போதே சாப்பிட்டுக்கிட்டே ஒரு கையில் இப்படி பார்த்துக்கிட்டு தான் இப்படி சாப்பிட்றது. அது ஏதோ ஒரு அவசர செய்தினா கூட பரவாயில்ல, அப்படி காதில் மாட்டிக்கிட்டு இதெல்லாம் நீ நல்லா கவனித்து பார்த்தீங்கன்னா, இந்த நாட்களில் பிசாசு பல விதங்களில் பிள்ளைகளை கட்டி வைத்திருக்கிறான். சில பிள்ளைகள் சொல்கிறாங்க, எங்கள் அப்பா அம்மாவை கூட கட்டி வச்சிருக்கிறான்னு. சரியா? சொல்கிற மாதிரி எனக்கு கேட்குற மாதிரி இருக்குது. புரியுதா? அப்போ இந்த நாட்களில் சந்ததிகளை நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணுங்கள். நாங்கள் ஜெபிச்சு தான் இருக்கோம். என் பிள்ளைகளை ஆசீர்வதியும், என் பிள்ளைகளின் பிள்ளைகளை ஆசீர்வதியும், என் பேர பிள்ளைகளை ஆசீர்வதியும். அந்த மாதிரி ஜெபம்லாம் ஒர்க் அவுட் ஆகாது. இப்போ நான் ஏம் பண்ணி ஜெபிக்கிறது, நான் பேசுகிறதெல்லாம் ஏதோ சாப்பாட்டுக்கோ துணிமணிக்கோ வேலைக்கோ அல்லது ஒரு வீட்டை வாங்குறதோ காரை வாங்குறதோ பங்களா வாங்குறதுக்காகலாம் நான் பேசலை. அது என்னை பொறுத்தவரை நன்மையும் கிருபை என்னை தொடரும். என்ன சொல்கிறீங்க? நன்மையும் கிருபை என்னை தொடரும். நான் தொடரும் போது தான் பிரச்சனை வருமே தவிர, அது தொடர்ந்தா சூப்பராக ஒர்க் அவுட் ஆகும். அதனால் எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த கடைசி நாட்களில் உங்கள் பிள்ளைகள் நல்லா படிக்கிறதுக்காக கர்த்தரை தோத்திரம் பண்ணுங்க. உங்கள் பிள்ளைகள் கர்த்தருக்குள்ளே இருக்கிறதுக்காக தோத்திரம் பண்ணுங்க. ஆனால் இன்றைக்கு நான் வேகமாக உங்களுக்கு சொல்ல வேண்டிய வசனம் என்னன்னு கேட்டால், அதாவது ஆதியாகமம் 21ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்துக்கு வாங்கலேன்.
ஆதியாகமம் 21:4. நானும் பரட்டுறேன், நீங்களும் பாருங்க. 21:4 வாசிப்போம். தன் குமாரனாகிய ஈசாக்கு பிறந்த 8ஆம் நாளிலே, ஈசாக்கு பிறந்த 8ஆம் நாளிலே ஆபிரகாம் தனக்கு தேவன் கட்டளையிட்டபடி தேவன் கட்டளையிட்டபடியே அவனுக்கு விருத்த சேதனம் பண்ணினான். ஈசாக்கு பிறந்துட்டான், 8ஆம் நாள் ஆயிட்டு. அப்போ ஈசாக்கு பிறந்தவுடனே ஈசாக்கு விருத்த சேதனம் பண்ணப்பட்டது. இப்போ கர்த்தருடைய பிள்ளைகளே, சந்ததிகளுக்குரிய ஆசீர்வாதத்துக்கு அடையாளமாக ஈசாக்கின் சந்ததியை நான் உங்களுக்கு அடையாளம் காட்டுறேன். அப்போ ஈசாக்கை ஆண்டவர் திட்டத்தின் கீழ் தகப்பன் கொண்டு வந்து 8ஆவது நாளில் விருத்த சேதனம் பண்ணினான். ஆனா நம்ம நியாயப்பிரமாண விசுவாசிகள் அல்ல, அதாவது பிரமாணத்தின்படி வாழணுங்கிறது கிடையாது. நம்ம கிருபையின் காலத்தில் வந்துட்டோம். புது உடன்படிக்கை விசுவாசிகள். ஆண்டவராகிய இயேசுவின் இரத்தத்துக்கு பிறகு நியாயப்பிரமாணத்தை எல்லாம் ஆண்டவர் நீங்களாக்கி கிருபையின் பிரமாணத்துக்கு கொண்டு வந்துட்டாரு. அதனால தான் அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்வாரு, 1 கொரிந்தியர் 7ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தை நீங்க வாசிக்கும்படி கேட்கிற. 19 1 கொரிந்தியர் 7:19 என்ன சொல்லுகிறது? விருத்த சேதனமும் ஒன்றுமில்லை, விருத்த சேதனம் ஒண்ணுமில்ல, சேதனம் இல்லாமையும் ஒன்றுமில்லை, விருத்த சேதனம் இல்லனாலும் ஒண்ணு இல்ல, தேவனுடைய கற்பனைகளை கைக்கொள்ளுகிறதே காரியம். கற்பனைகளை கைக்கொள்றதே காரியம். ரோமர் 3:30 அடுத்தது வேகமாக. ரோமர் எழுதின நிருபம் 3ஆம் அதிகாரம் 30ஆம் வசனம். ரோமர் எழுதின நிருபம் 3ஆம் அதிகாரம் 30ஆம் வசனம். விருத்த சேதனம் உள்ளவர்களை விசுவாசத்தினாலும் விருத்த சேதனம் இல்லாதவர்களை விசுவாசத்தின் மூலமாயும் நீதிமான்களாக்குகிற தேவன் ஒருத்தர் தான். அப்போ இப்போ நீங்கள் நம்ம நியூ டெஸ்ட்மெண்ட்டுக்கு வந்துட்டோம், கிருபையின் உபதேசத்துக்கு வந்துட்டோம், கிருபையின் காலத்தில் வந்துட்டோம். இனி கொண்டு வந்து அந்த பழைய அந்த சர்க்கம்ஸ்டன்ஸ், அதாவது நீ வந்து அந்த விருத்த சேதனம் பண்ணணுங்கிறது அவசியம் இல்லைன்னு டீட்டெயிலாக சபைக்கு அப்போஸ்தலனாகிய பவுல் போதிக்கிறதை போல நானும் போதிக்கிறேன். அந்த 8ஆம் நாளில் பண்ண விருத்த சேதனம் நமக்கு அவசியம் இல்லை. அப்போ நீங்கள் என்ன சொல்ல வரீங்க? என்ன சொல்ல வரேன்னா வாசிங்க. உபாகமத்தின் புத்தகம் 10ஆம் அதிகாரம், உபாகமம் 10ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். உபாகமம் 10ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். ஆகையால் நீங்கள் இனி உங்கள் பிடரியை கடினப்படுத்தாமல் உங்கள் இருதயத்தின் நுனித்தோலை விருத்த சேதனம் பண்ணுங்கள். உங்கள் இருதயத்தின் நுனித்தோலை விருத்த சேதனம் பண்ணுங்க. இருதயத்தின் நுனித்தோலை விருத்த சேதனம் பண்ணுங்கப்பா. புரியுதா? அப்போ விருத்த சேதனம் நியூ டெஸ்ட்மெண்ட் விசுவாசிகளாகிய உங்களுக்கு எனக்கும் ஒரு விருத்த சேதனம் இருக்கு. இருதயத்தின் நுனித்தோல். அப்போனா ஓப்பன் ஹார்ட் சர்ஜரி பண்ண சொல்றீங்களா? அல்லது நீங்க என்ன சொல்றீங்க? நீங்க எக்கோ டெஸ்ட் எடுத்து பார்த்து எங்க வெட்டிக்கிட்டி உள்ள தோலை எடுக்க சொல்றீங்களா? இல்ல கர்த்தருடைய பிள்ளைகளே, எதுக்கு இல்லை ஆன்ஜியோ பண்ண சொல்றீங்களா? என்ன பண்ண சொல்றீங்க? அதாவது அதனுடைய ஆவிக்குரிய அர்த்தத்தை நீங்க பார்க்கணும். இருதயத்தின் நுனித்தோலை, அந்த அழகான வசனம். திரும்பி அந்த ஸ்கிரீன்ல பாருங்க அந்த வசனத்தை. உங்கள் இருதயத்தின் நுனித்தோலை விருத்த சேதனம் பண்ணுங்க. ஏனென்றால் இந்த இருதயம் திருக்குள்ளதும் மகா கேடு உள்ளதுமா இருக்கிறது. இப்போ என்னன்னா, அதாவது ஈசாக்குக்கு ஆசீர்வாதம் வரணும்னா, ஈசாக்கின் மேல் சந்ததி விளங்கணும்னா, ஈசாக்குக்கு கர்த்தர் கொடுத்த வாக்கு தத்தங்கள் நிறைவேறணும்னா நீ விருத்த சேதனம் பண்ணுன்னு ஆண்டவர் சொல்றாரு. அப்போ கர்த்தருடைய பிள்ளைகளே, ஒவ்வொரு நாளும் பேசிட்டு வரேன். கலாத்தியர் 3ஆம் அதிகாரம் கடைசி வசனத்தின்படி என்னைக்கு நீங்களும் நானும் ரட்சிக்கப்பட்டு அபிஷேகம் பெற்று ஏசப்பா பிள்ளையா மாறணுமோ, நம்ம ஆபிரகாமின் சந்ததி வாக்கு தத்தத்தின் பிள்ளை. ஓகே, அப்போ ஏன் எனக்கு இந்த ஆசீர்வாதம் வர மாட்டேங்குது, அந்த சந்ததிக்குள்ள போக மாட்டேங்குதுன்னா, இந்த இருதயத்தில் விருத்த சேதனம் இருக்கான்னு கொஞ்சம் நம்ம பார்த்துக்கிடணும். இருதயம், ஏன்னா இந்த இருதயம் தான் திருக்குள்ளதும் அப்புறம் மகா கேடு உள்ளதுமா இருக்கிறது. அப்போ மத்தேயு எழுதின சுவிசேஷம் 15ஆம் அதிகாரம், மேத்யூ சாப்டர் 15 15ஆம் அதிகாரத்தை புரட்டுங்க வேகமா, எழுதுறவங்க எழுதுங்க. அப்போ மத்தேயு 15:9 அங்க என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? மத்தேயு 15 மனுஷருடைய கற்பனைகளை உபதேசங்களாய் போதித்து, அது 9ஆம் வசனம். 19ஆம் வசனத்தை நான் சொல்லுகிறேன். 19ஆம் வசனம் 19.
எப்படி எனில் இருதயத்திலிருந்து பொல்லாத சிந்தனைகளும் இருதயத்திலிருந்து பொல்லாத சிந்தனைகளும் கொலைபாதகங்களும் விபச்சாரங்களும் வேசித்தனங்களும் களவுகளும் பொய் சாட்சிகளும் தூஷணங்களும் புறப்பட்டு வரும். இப்ப இருதயத்துல விருத்த சேதனம் இருந்தால் ஒரு விசுவாசிக்கு இப்படிப்பட்ட சிந்தனைகள்லாம் தலை தூக்கும் போதே உடனே இயேசுவின் இரத்தத்தின் வல்லமை அதை மேற்கொள்ளும். இருதயத்திலிருந்து பொல்லாத சிந்தனைகள், அதை ஒரு பட்டியலே போட்டிருக்கு, எல்லாம் இருதயத்துக்குள்ள இருந்தாதான். கர்த்தருடைய பிள்ளைகளை நல்ல கவனிங்க, நீங்க வேதத்தை திருப்புங்க. எபிரேயர் 3:8 Hebrew chapter 3 திருப்பி வச்சுக்கோங்க. எபிரேயருக்கு எழுதின நிருபம், நானும் திருப்புற 3:8 வாசிங்க. வனாந்தரத்திலே கோபம் மூட்டின போது சோதனை நாளிலும் நடந்தது போல உங்கள் இருதயத்தை கடினப்படுத்தாதிருங்க. இருதயத்தின் நுனித்தோலை விருத்த சேதனம் பண்ணுன்னா வாட் இஸ் த மீனிங் பிரதர்ஸ்? நல்ல கவனிங்க. கிருப 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 என்ன செஞ்சாலும் கர்த்தர் மன்னிச்சிருவாரு. மன்னிச்சுதான் யார் மன்னிக்க மாட்டார் சொன்னா? மன்னிப்பாரு. எல்லாத்துக்கும் ஒரு எக்ஸ்ட்ரீம் லெவல் இருக்குல்ல. ஒரு முறை ஒய்ஃப் அடித்தா சாரின்னு சொல்லுவேன், ரெண்டாவது முறை அடித்தா சாரின்னு சொல்லுவேன், மூணாவது அடிச்சுட்டு சாரி சொல்லுவேன், ஓயாமல் அடிச்சுட்டு சாரி சொல்லுவேன். அவன் எவ்வளோ காலம் தான் சாரின்னு அந்த சாரின்ற வேர்டுக்கு அதுக்கு ஒரு இது கிடையாதா? அப்போது இன்றைக்கு கர்த்தருடைய நாமத்தினால் ஆண்டவர் சொல்கிறாரு, நீ ஆபிரகாம் நாட்களில் இருந்த விருத்த சேதனம் வேண்டாம்பா, ஆனால் உன் இருதயத்தின் நுனித்தோலை நீ என்ன செய்யணும்? விசுவாசிகள் சபையார் என்ன செய்யணும்னா விருத்த சேதனம் பண்ணா அந்த மத்தேயு 10:15-19 இருதயத்திலிருந்து வருகிற பிரச்சனைகளை நம்ம மேற்கொள்ள முடியும். பிரியமானவர்களே, இப்போ எபிரேயர் 3:8 நம்ம வாஸ்தவம், உங்கள் இருதயங்களை கடினப்படுத்தாதீங்க. அப்படின்னா என்ன அர்த்தம் தெரியுமா? கடினமான கல்லான இருதயம், ஸ்டோனி ஹார்ட். நிறைய குடும்பங்களை நான் பார்த்துட்டேன். ஆமாம், சில குடும்ப பிரச்சனைகள் எல்லாம் டீல் பண்ணியிருக்கிறேன். அப்போ அவங்க அந்த ஸ்டாண்ட்லேருந்து இறங்கவே மாட்டாங்க பாருங்க. எல்லாம் பைபிள் தெரியும், அந்நிய பாஷை பேசுவாங்க, ஆவியில் நிரம்புவாங்க, படிச்சிருப்பாங்க, பெரிய பெரிய டிகிரி எல்லாம் பேர் பக்கத்தில் வச்சிருப்பாங்க. ஆனால் அவங்க அந்த ஸ்டாண்ட்லேருந்து இறங்க மாட்டாங்க இவங்க. கர்த்தருடைய பிள்ளைகளை, இந்த கடைசி காலத்தில் நான் உங்களுக்கு சொல்கிறேன், ஆண்டவருடைய நாமத்தில் சொல்கிறேன், நம்முடைய இருதயம் திருக்குள்ளது, மகா கேடு உள்ளது. அப்போ இந்த ஒன்று, அந்த இருதயத்தில் விருத்த சேதனம்னா என்ன அர்த்தம்னா கடினமான ஹார்ட். உங்ககிட்ட வேலை பார்க்குறவங்கள நீங்கள் எப்படி நடத்துறீங்க? ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். எப்படி நடத்துறீங்க? உங்கள் பள்ளிக்கூடத்தில் படிக்கிற பிள்ளைகளை நீ எப்படி நடத்துறீங்க? புருஷனை எப்படி நடத்துறீங்க? பிள்ளைகளை எப்படி நடத்துறீங்க? எந்த ஹார்ட்? உங்கள் ஹார்ட் எப்படி இருக்குது? எப்படி இருக்குது இந்த ஹார்ட்டு? எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளை, அதாவது இந்த கோபம் இருக்கிற இடத்துல தான் குணம் இருக்கும். அது வேற கோபம். புரியுதா உங்களுக்கு? கண்டிப்பு இருக்கிற இடத்துல தான் தேவனுடைய கிருபை இருக்கும். அது வேற காரியம். ஆனால் இன்றைக்கு அந்த நிறைய பேருடைய கடினமான இருதயம், நான் ஒன்று சொல்லட்டா, கடினமான இருதயத்துக்கு ஒரு எக்ஸாம்பிள் கொடுக்கட்டா? புருஷன் எங்கே போகிறான்னு தலைக்கீழே நின்னாலும் ஒய்ஃப்னால கண்டுபிடிக்க முடியாது. ஆனால் 2 பேரும் அந்நிய பாஷையெல்லாம் பேசி பயங்கரமாக ஜெபம் பண்ணுவாங்க. அது என்னன்னு எனக்கும் புரிய மாட்டேங்குதுப்பா. ஏதாவது இருந்தால் எனக்கு சொல்லுங்க. எனக்கு புரியவே மாட்டேங்குது. ஆவியானவர் பேச மாட்டாரா? வீட்டுக்குள்ளே ஒருத்தருக்கு ஒருத்தர் நடக்கிறது இன்னொருத்தருக்கு ஷேர் பண்ண தெரியாது. எனக்கு தெரியாத அப்படின்னு அதை வச்சு வீட்டுக்குள்ளே சண்டை வந்துடுது. ஸ்டோனியா ஹார்ட், அதை கல்லான இருதயம். அந்த ஸ்டோனி ஹார்ட்டில் விதையை விழுந்தா அதுவும் ட்ரை பண்ணும் விதை முளைக்கிறதுக்கு. ஆனால் டக்குன்னு வாடி போயிடும். காரணம் என்னன்னு பார்த்தா, கீழே ரூட் இல்லை, ஃபவுண்டேஷன் இல்லை. நிறைய பேருக்கு ஃபவுண்டேஷன் இல்லாதனால தான் கட்டடம் கிடுகிடுன்னு ஆடுறது மாதிரி. ஆமென். ஆவிக்குரிய வாழ்க்கையில் கஷ்டம், நஷ்டம், உபத்திரம், இழப்பு, சஞ்சலம், துன்பம் என்னெல்லாம் இருக்கோ அவைகள் எல்லாவற்றின் நடுவிலே வந்தாலும் என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார் என்று சொல்லணும்னா உன்னுடைய ஃபவுண்டேஷன் ஸ்ட்ராங்கா இருக்கணும். இந்த கிரேஸ்ல இருக்கிறவனுடைய ஃபவுண்டேஷன் ரொம்ப டேஞ்சர், ரொம்ப டேஞ்சர். தாக்கு பிடிக்க முடியாது, அவங்களால தாக்கு பிடிக்க முடியாது. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. அப்ப நான் என்ன சொல்றேன்னா, ஒன்று, கர்த்தருடைய பிள்ளைகளை இருதயத்தில் பொல்லாத இருதயம், மகா கேடு உள்ள இருதயம், கடினமான இருதயம். வாசிங்க அடுத்த வசனம், அதே 3:10 பாருங்க. எபிரேயர் 3:10. ஆதலால் ஆதலால் நான் அந்த சந்ததியை அரோசித்து
அவர்கள் எப்பொழுதும் வழி போகிற இருதயமுள்ள ஜனம் என்றும், அவர்கள் எப்போதும் வழுவி போகிற இருதயம் உள்ளவர்கள். எப்பவுமே ஒரு எரர் இருந்துகிட்டே இருக்கும், எப்பவுமே ஒரு எரர் இருந்துகிட்டே இருக்கும். வழுவி போகிற இருதயம். ஆமா, அவங்களால ஸ்டேபிளா இருக்கவே முடியாது. நல்ல பாட்டு படிப்பாங்க, நல்ல ஜெபம் பண்ணுவாங்க, எல்லாம் பண்ணுவாங்க. திடீர்னு பார்த்தா ஊழியத்துக்கு வரீங்களா? அப்படியா அப்படியா, நீங்க போயிட்டு வந்துருங்க, நாங்க தான் போவோம் ஐயா, நீ வந்தாலும் வரலன்னு நாங்க போதானே போறோம். ஆமா, கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். அந்த எரர் இருக்கா? வசனம் சொல்லுகிறது வழுவி போகிற இருதயம், வழுவி போகிற இருதயம், கடினமான இருதயம். அடுத்தது அதே அதிகாரத்தில் நீங்க பாருங்க கர்த்தருடைய பிள்ளைகளை, நீங்க அதே அதிகாரத்துல நீங்க வாசிக்க வேண்டியது 12ஆம் வசனத்துக்கு வாங்க. ஜீவனுள்ள தேவனை விட்டு விலகுவதற்கு ஏதுவான, ஜீவனுள்ள தேவனை விட்டு விலகுவதற்கு ஏதுவான அவிசுவாசம் உள்ள பொல்லாத இருதயம் உங்களில் ஒருவனுக்குள்ளும் இராதபடிக்கு நீங்கள் எச்சரிக்கையாய் இருங்கள். இந்த இருதயத்துக்கு பேர் பாருங்க, அதாவது தேவனை விட்டு விலகுவதற்கு ஏதுவான அவிசுவாசம். அப்போ ஒரு தேவ பிள்ளைக்கு, ஒரு ஊழியக்காரனுக்குள்ள விசுவாசம் அப்படியே அவன் தடுமாறுதுனாலே அவன் எங்கேயோ அவன் லூஸ் ஆகுறான், விழுகிறான்னு அர்த்தம். ஃபெய்த்ல உங்களால நிக்க முடியலன்னா எங்கேயோ நீங்க தடுமாறுறீங்கன்னு அர்த்தம். அதான் தேவனை விட்டு விலகுகிற, அதாவது அவிசுவாசம் உள்ள இருதயம். அந்த வசனத்தை வாசிப்போம் கர்த்தருடைய பிள்ளைகளே. சகோதரரே, ஜீவனுள்ள தேவனை விட்டு விலகுறதுக்கு ஏதுவான அவிசுவாசம் உள்ள பொல்லாத இருதயம், அவிசுவாசம் உள்ள பொல்லாத இருதயம் உங்களில் ஒருவனுக்குள்ளும் இராதபடிக்கு. பொல்லாத ஈவில் ஹார்ட். பொல்லாத இருதயம் என்னன்னா ஈவில் ஹார்ட். அதை இன்னொரு தமிழ்ல சொன்னா, நானே ஒரு டிரான்ஸ்லேஷன் சொல்றேன், பிசாசு இருதயம். பிசாசு குடிக்கொண்டிருக்கிற இருதயம். பயங்கரமான மாஸ்டர் பிளான்லாம் பண்ணுவாங்க, பயங்கரமா பண்ணுவாங்க. இப்படி பேசினா நம்ம இப்படி பேசணும், ஏற்கனவே ஸ்கெட்ச் போட்டு வைப்பாங்க. இப்படி பேசினா இப்படி பேசணும், இப்படி சொன்னா இப்படி பண்ணணும். அவங்க இப்படி பேசுவாங்க தெரியும், உடனே நான் இப்படி சொல்லுவேன். அதுதான் ஈவில் ஹார்ட். இருக்கா? நான் என்ன ஆராய்ச்சி பார்க்குறேன், எனக்குள்ள இருக்கா? அது பிசாசின் இருதயம். பயங்கரமான சிலர் எல்லாம் பேசும்போது பார்த்தீங்கன்னா அவங்க ஹார்ட் பயங்கரமா இருக்கும், பயங்கரமா இருக்கும். ரொம்ப குலைவாங்க கடந்து. அப்படியா, தோத்துறையா, பிரைஸ் தி லார்ட், கர்த்தர் ஸ்தோத்திரம். அப்பவே தெரியும் சோறு குழஞ்சிட்டுன்னு. புரியுதா உங்களுக்கு? அப்ப இந்த கடைசி காலத்துல தேவனுடைய பிள்ளைகளை, அவிசுவாசம் உள்ள பொல்லாத இருதயம், கடினமான இருதயம், வழுவி போகிற இருதயம். அந்த எபிரேயர் 3ல் மட்டும் எத்தனை இருதயம் இருக்கு பாருங்க. அப்ப இன்றைக்கு ஆண்டவர் சொல்றாரு, அந்த இருதயத்தை நீ விருத்த சேதனம் பண்ணு. இன்னும் நீங்க பைபிளை பாருங்களேன், நான் இன்னும் சில வசனங்களை உங்களுக்கு எழுதி வச்சிருக்கேன். 104ஆம் சங்கீதம் 4ஆம் வசனம், 104ஆம் சங்கீதம் 4ஆம் வசனம். பிரைஸ் காட். 104ஆம் சங்கீதம் 4ஆம் வசனம் என்ன சொல்லுகிறது பாருங்க. தம்முடைய தூதர்களை 104 வெரி சாரி 101 மாறுபாடான இருதயம், மாறுபாடான இருதயம் என்னை விட்டு அகல வேண்டும், என்னை விட்டு அகல வேண்டும், பொல்லாதவனை அறிய மாட்டேன். மாறுபாடான இருதயம். அவர் ஜெபம் பண்ற, ஆண்டவரே இந்த மாறுபாடான இருதயம் வேண்டாம்ப்பா. அது ஸ்கிரீன்ல இருக்கட்டும், அந்த வசனத்தை படிங்க. மாறுபாடான இருதயம் என்னை விட்டு அகலணும். ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திர ஆண்டவரே. மாறுபாடான இருதயம். ஆமா, கர்த்தருடைய பிள்ளைகளே, நீங்க நீதிமொழிகளின் புத்தகம் 11ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தை பாருங்களேன். இந்த மாறுபாடான இருதயத்தை பத்தி 11:20. மாறுபாடான இருதயம் உடையவர்கள் கர்த்தருக்கு அருவருப்பானவர்கள், கர்த்தருக்கு அருவருப்பானவர்கள். மாறுபாடான இருதயம் ஒன்று இருந்துச்சுன்னா அவன் உலகம் அவனை கண்டுபிடிக்க முடியாது. உலக மக்களால் கண்டுபிடிக்க முடியாது. அவன் ஹார்ட்டை தோத்துறா அக்கா, தோத்துற அக்கா, அண்ணா சித்தி, தோத்துற சித்தி, தோத்துற அங்கிள், ஆமா அப்படி இப்படின்னு. ஆனா நல்லா கவனிக்கணும், அவனுக்குள்ள வேற இருதயமும் இருக்கும், வேற இருதயம் இருக்கும். மாறுபாடு உள்ள இருதயத்தை ஆண்டவர் அருவருக்கிறார். மாறுபாடான இருதயம் கர்த்தருக்கு அருவருப்பானது. மாறுபாடான இருதயம் கர்த்தருக்கு அருவருப்பானது. அதனால்தான் அப்போஸ்தலனாகிய பேதுரு அப்போஸ்தலர் நடபடிகள் புத்தகம் 4ஆம் அதிகாரத்தில் அந்த அபிஷேகத்தில் நிரம்பி, ஆவியில நிரம்பி அவர் பிரசங்கம் பண்ணுவார்ல. 2ஆம் அதிகாரத்தை திருப்புங்க, நீங்க வாசிக்க வேண்டிய வசனம் 40வது வசனம். இன்னும் அநேக வார்த்தைகளினால் சாட்சி கூறி
மாறுபாடுள்ள இந்த சந்ததியை விட்டு விலகி மாறுபாடுள்ள இந்த சந்ததியை விட்டு விலகி உங்களை ரட்சித்துக் கொள்ளுங்கள் என்றும் புத்தி உங்களை ரட்சித்துக் கொள்ளுங்கள் என்று புத்தி சொல்லுகிறான். அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் 40ஆம் வசனத்துல அவர் அந்த பெந்தைகோஸ்த நாளில் அப்போ அபிஷேகம் இறங்கின உடனே 11ஆம் வசனத்திலிருந்து அவர் 14 பேச ஆரம்பிப்பார். 11 வேதத்தில் வாசிக்கிறோம், 14ஆம் வசனத்திலிருந்து அவர் பேச ஆரம்பிப்பார். அவர் அன்னைக்கு பேசுகிற முதல் பிரசங்கம் அதுதான். அப்போஸ்தலனாகிய பேதுரு பேசுகிற முதல் பிரசங்கம் அதுதான். ஒரு உச்ச கட்டத்துக்கு பிரசங்கம் போகுது, ரொம்ப எக்ஸ்ட்ரீமாக போகுது. அந்த எக்ஸ்ட்ரீம் லெவலுக்கு போன உடனே அங்கே இருக்கிற எல்லாம் 37ஆம் வசனம் பாருங்க, அவர்கள் கேட்டபோது இருதயத்தில் குத்தப்பட்டவர்களாகி பேதுருவையும் அப்புறம் மற்ற அப்போஸ்தலரை பார்த்து, சகோதரரே நாங்கள் என்ன செய்யணும்பா அப்படின்னு கேட்குறாங்க. அதான் அந்த பிரசங்கம், அந்த ரிவைவல். இதுக்கு பேர் தான் ரிவைவல். சும்மா கர்த்தர் எனக்கு வீட்டை கொடுத்தார், காரு கொடுத்தார், பங்களா கொடுத்தாருங்களா, ரிவைவல் கிடையாது. அது உலக பிரகாரமான ஆசீர்வாதம், அவ்வளோதான். கல்யாணத்தை பண்ணார், பேர குழந்தைய கொடுத்தார், பேர குழந்தைக்கு ஞானஸ்தானம் வச்சோம், அதை வச்சு 100 பேருக்கு சாப்பாடு போட்டோம், அது சும்மா உலக ஆசீர்வாதம், அவ்வளவுதான். அப்போ கர்த்தருடைய பிள்ளைகளே, பேதுரு அவர்களை நோக்கி நீங்கள் மனம் திரும்பி ஒவ்வொருவரும் பாவ மன்னிப்புக்கென்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஞான ஸ்நானம் பெற்றுக்கொள்ளுங்க, அப்போது அபிஷேகத்தை பரிசுத்தாவின் வரத்தை பெறுவீர்கள் அப்படின்ட்டு அப்படி சொல்லிக்கிட்டே வரும்போது தான் இந்த வாக்கு தத்தமானது உங்களுக்கும் உங்கள் பிள்ளைகளுக்கும் நம்முடைய தேவனாகிய கர்த்தர் வரவழைக்கும் தூரத்தில் உள்ள யாவருக்கும் உண்டாயிருக்கும் என்று சொல்லி இன்னும் அநேக வார்த்தைகளினாலே சாட்சி கூறி, மாறுபாடான இந்த சந்ததி, மாறுபாடான சந்ததி, கர்த்தருடைய பிள்ளைகளை மாறுபாடான சந்ததியை விட்டு நீங்க, அவர் சொல்லுகிறாரு, விலகி. மாறுபாடான சந்ததி இன்னைக்கு இருக்கா? பயங்கரமா இருக்கு. சர்ச்சுக்குள்ள ஒரு வாழ்க்கை, சர்ச்சுக்கு வெளியே ஒரு வாழ்க்கை. புரியுதா உங்களுக்கு? புரியுதா? ஒரு சபையில் 2 குரூப் இருக்கும் பொதுவாகவே. இந்த தென்னிந்திய திருச்சபைகள் மட்டும் இல்லை, எல்லா சபைகளுக்குள்ள இந்த குரூப் இருக்கும். தென்னிந்திய திருச்சபையில் கொஞ்சம் போல்டாக வெளியே தெரியும். ஆமாம், ஒரு குரூப்பு சொல்லும் கட்டடத்தை கட்டணும்னு, இன்னொரு குரூப்பு சொல்லும் கட்டடத்தை கட்டக்கூடாதுன்னு, இன்னொரு குரூப்பு சொல்லும் நாங்கள் கட்ட போகிறோன்னு, இன்னொரு குரூப்பு சொல்லும் நாங்கள் ஸ்டே ஆர்டர் வாங்க போகிறோன்னு. புரியுதா? அங்கே வட இந்தியாவில் அதாவது ஆலயத்துக்கு இடம் இல்லாமல் ஜனங்கள் அலசடிப்பட்டு கிடக்காங்க. இங்கே ஒரு கூட்டம் கெட்டுங்கிறது, ஒரு கூட்டம் கெட்டக்கூடாதுங்கிறது, இன்னொரு கூட்டம் நாங்கள் தான் இருக்குதுல உயரமான கோபுரம் கட்டணுங்கிறது. கோபுரம் அந்த ஏரியாவில் இப்படிப்பட்ட ஒரு கோபுரம் இருக்கக்கூடாது, எங்கள் கோபுரம் தான் பெருசாக இருக்கணும். நான் கேட்குறேன், அந்த கோபுரத்தின் வழியாக பரலோகத்துக்கு மக்கள் அனுப்பிடுவீங்களா? அப்படின்னா சொல்லுங்க ஐயா. அப்படிலாம் சொல்லு, நான் அங்கே சேர்ந்துக்கிட்டுறேன். அப்படி எதாவது முடியுமா? இல்லை. அந்த நாட்களில் முன்னோர்கள் ஒரு ஆலயம் தெரியணுங்கிறதுக்காக அவங்க ஒரு அடையாளமும் பண்ணாங்க. இதை ஒரு அட்டகாசமாக பண்ணக்கூடாது இல்லை? என்ன சொல்கிறீங்க? அப்போ இந்த கடைசி காலத்தில் இப்படிப்பட்ட காரியங்கள்லாம் பேசும்போது சிலர் டென்ஷன் ஆவீங்க. நீங்கள் டென்ஷன் ஆகணும் தான் நான் சொல்கிறேன். என்னைக்கு உங்களுடைய இருதயம் குத்தப்படும், எப்போ பார்த்தாலும் சுகர் கோட்டிங்கே பேசிட்டு இருந்தா இனிப்பு பிரசங்கியார்களாக இருக்கக்கூடாது, டயபெட்டிஸ் கூடிரும். அதனால இந்த கடைசி காலத்தில் வேதம் சொல்லுகிறது, இருதய நுனித்தோல், இருதயத்தில் உள்ள நுனித்தோலில் நமக்கு விருத்த சேதனம் இருந்தா ஈசாக்கை போல ஆசீர்வாதத்தின் சந்ததியா மாறிடுவோம். இதுதான் இன்னைக்குள்ள சப்ஜெக்ட். ஜெபம் பண்ணும்படி எழுப்பி நிற்கலாம். ஆமென். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். ஹல்லேலூயா. Thank you Lord. ராஷாந்து ரூகுலபா துரமா ஹாந்தராலாதானா. இயேசுவின் நாமத்தினால ஆண்டவரை, ஈசாக்கை போல நாங்களும் வாக்கு தத்தத்தின் சுதந்திரவாளிகளாக இருக்கிறோம் ஆண்டவரே. ஆனாலும் அன்றைக்கு 8ஆம் நாளில் ஈசாக்கு விருத்த சேதனம் பண்ணப்பட்டதை நினைவு கூர்ந்து புதிய ஏற்பாட்டு விசுவாசிகளாகி எங்களுக்கு ஆண்டவரே கர்த்தாவே, எங்கள் இருதயத்தின் நுனித்தோலை விருத்த சேதனம் பண்ணணும்னு சொல்லி கொடுத்து ஆண்டவரே, மத்தேயு 15:19 ஆண்டவர் இருதயத்திலிருந்து வருகிற பொல்லாத காரியங்களை சொல்லி கொடுத்து, எபிரேயர் 3:8, எபிரேயர் 3:10, எபிரேயர் கர்த்தாவே 3:12 ஆகிய வசனங்கள்ல இருந்து பலவிதமான இருதயங்களை எங்களுக்கு எடுத்து காண்பித்து எங்கள் நிலவரத்தை எங்களுக்கு சொல்லி கொடுத்த தேவனே, எங்கள் இருதயத்தை கண்ணோக்கி பாரும். தேவனுக்கு ஏற்கும் இருதயம் நொறுகுண்ட ஆவிதான். தேவனே, நொறுகுண்டதும் நறுகுண்டதுமான இருதயத்தை புறக்கணியிறப்பா. உங்களுடைய கைகள் எங்களை ஒப்பு கொடுக்கிறப்பா. வீடுகளுக்குள்ள இருக்கிற கடின இருதயம் மாறட்டும். பிள்ளைகளை குறித்து அப்பாவுக்கு இருக்கிற கடினம், நான் பேச மாட்டேனே,
அவன் வீட்டுக்கு போக மாட்டேன், அவ வீட்டுக்கு போக மாட்டேன், அவன் தவறான முடிவுக்கு போயிட்டாங்க, அதனால நான் அந்த வீட்டுக்கு போக மாட்டேன், பிள்ளைகள் கீழ்ப்படியாம போயிட்டு அவனோடு நான் பேச மாட்டேன். இயேசுவின் நாமத்தினால ஆண்டவரே, இப்படிப்பட்ட ஒரு ஆண்டவரே சண்டை போட்டுக்கிட்டு தகப்பன் பிள்ளைகளை வெறுத்து இருக்கிற தகப்பனோடு ஆண்டவர் பேசுகிறீர். பிள்ளைகளை வெறுத்து இருக்கிற தாயோடு பேசுகிறீர். மாமியார் மாமனாரை வெறுத்து இருக்கிற மருமகளோடு கர்த்தர் பேசுகிறீர். இயேசுவே, ஹல்லேலூயா. அந்த விசுவாசிகளை வெறுத்து இருக்கிற ஊழியக்காரர்களோடு கர்த்தர் பேசுகிறீர். ஆண்டவரே, இருதயத்துல விருத்த சேதனம் பண்ண உதவி செய்யும். கர்த்தருடைய கருத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். அப்பிரோஜனமான ஊழியக்காரனப்பா, அனுதினமும் பாடுபடுகிறோம்ப்பா, அனுதினமும் பிரயாசப்படுகிறோம் அப்பா. உம்முடைய ராஜ்யம் மட்டும் கட்டப்படட்டும், உம்முடைய ராஜ்யம் வரட்டும். பலவீனர்களை கர்த்தர் பலப்படுத்தும், சோர்ந்து போனவர்களை பலப்படுத்தும், தைரியப்படுத்தும், உற்சாகப்படுத்தும், கிருபை தாங்கும்படி ஜெபிக்கிறோம். இன்றைக்கு யார் யாருடைய உள்ளத்துல என்னென்ன கவலை கஷ்ட வேதனை இருக்கோ, அப்பா அம்மாவை இழந்துட்டு நிக்கிறோம் ஆண்டவர். நேற்று கூட ஒரு சகோதரி, என் அம்மாவை நான் இந்த வாரம் மிஸ் பண்ணிட்டேன், நான் ரொம்ப வேதனையில் இருக்கிறேன்னு சொல்றாங்கப்பா. இப்படிப்பட்ட பிள்ளைகளுக்கு நீங்க தான்ப்பா தைரியம் சொல்லுங்க, நீங்களே தைரியம் பண்ணுங்க, நீங்களே எங்களுக்கு தைரியம் கொடுத்துருங்கப்பா, நீங்களே எங்களை பலப்படுத்திருங்கப்பா. உம்முடைய கைகளில் ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா. இயேசுவே, இயேசுவே, அலைந்து திரிகிற ஆகாரை விசாரித்த தேவனே, ஆவி ஆத்துமா சரீரத்தில் அலைந்து திரிகிறவர்களை என் ஆண்டவரை திருப்பி கொண்டு வாரும் அப்பா. ஆண்டவர், இந்த ஜெபம் எங்களுக்கு ஆசீர்வாதமா இருந்ததற்காக ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். தேவனுடைய பிள்ளைகளே, இச்செய்தி உங்களுக்கு மிகுந்த ஆசீர்வாதமாக இருந்ததென்று நாங்கள் நம்புகிறோம். தொடர்ந்து எங்கள் செய்திகளை கேட்டு கர்த்தருக்குள் ஆசீர்வதிக்கப்பட ஜீசஸ் மீட்ஸ் மினிஸ்ட்ரீஸ் என்கிற எங்கள் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மேலும் உங்கள் ஜெப உதவிக்கு எங்களோடு நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண் 9842252836 மற்றும் 7299546363. இமெயில் gpsrobinson@hotmail.com. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.